வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இடியம்ஸ் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி வீடியோல 25 இடியம்ஸ் பார்த்திருப்போம். அது பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துட்டு வாங்க. இடியம்னா என்ன அப்படின்றது அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். சோ வாங்க 26ல இருந்து 50 வரைக்கும் பார்த்துடலாமா? ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ் யூடியூப் சேனல், உங்கள் அறிவுக்கு விருந்து, அறியாமைக்கு மருந்து. ஸ்மைல் ப்ளீஸ். 26வது இடியம் கில் 2 birds with 1 stone. அதாவது ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இது. ஒரு எஃபர்ட் போட்டு 2 விஷயத்தை சாதிக்கிறது. 27வது இடியம் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்திடுறது, சீக்கிரட்டை வெளியில சொல்லிடுறீங்க. 28வது இடியம் மிஸ் த போட். அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதுதான் மிஸ் த போட். 29வது இடியம் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். அப்படின்னா ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு விஷயம். என்னப்பா அந்த பையன் உங்க வீட்டுக்கு வரானா, இல்ல அவங்க உங்க வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவங்க வரதே ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி ரேரா நடக்கிற ஒரு விஷயம். 30வது இடியம் பீஸ் ஆஃப் கேக். பீஸ் ஆஃப் கேக்னா உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ஈஸியா செய்ய முடியுதோ அதெல்லாம் உங்களுக்கு பீஸ் ஆஃப் கேக். 31வது இடியம் புல் சம்ஒன்ஸ் லெக். சும்மா யாரையாவது கலாய்க்கிறீங்கல்ல, அதுதான் புல் சம்ஒன்ஸ் லெக். 32வது இடியம் புட் த கார்ட் பிஃபோர் த ஹார்ஸ். அப்படின்னா ஒரு விஷயத்த ராங் ஆர்டர்ல செய்யறது. அதாவது முன்ன செய்ய வேண்டியதை முன்ன செய்யணும், பின்ன செய்ய வேண்டியதை பின்ன செய்யணும். நீங்க உங்களுக்கு ஒரு ஜோடியை சூஸ் பண்ணிட்டு தான் கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு ஜோடியை தேடணும்னா கஷ்டம் தானே. 33வது இடியம் ரெயின் ஆன் சம்ஒன்ஸ் பரேட். யார் பிளானையாவது கெடுத்து விடுறது. யாரோ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்க நிறைவேற்றணும்னு, அதை யாராவது திடீர்னு குறுக்குல வந்து கெடுத்து விட்டுட்டாங்கன்னா அதுதான் ரெயின் ஆன் சம்ஒன்ஸ் பரேட். 34வது இடியம் சி ஐ டு ஐ. அப்படின்னா யாரோடய ஒத்து போறது. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் பிடிக்காத ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது நீங்க என்ன அவர் கண்ணை பார்த்தா பேசுவீங்க? பிடிச்சிருந்தா தானே அப்படி பண்ண முடியும். அதுதான் சி ஐ டு ஐ. 35வது இடியம் ஸ்பீக் ஆஃப் த டெவில். ஸ்பீக் ஆஃப் த டெவில்னா என்னன்னா, நீங்க ஒருத்தரை பத்தி பேசுறீங்க, அந்த நபரே அங்க வந்துருவாரு. நம்ம ஊர்ல இத நல்ல விஷயமா பார்ப்போம். இப்பதான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தேன், 100 ஆயுசு உனக்கும்போம். அவங்க அதை ஸ்பீக் ஆஃப் த டெவில்ன்ட்டாங்க. 36வது இடியம் ஸ்டில் சம்ஒன்ஸ் தண்டர். அப்படின்னா உங்க கிரெடிட்டை யாரோ ஒருத்தர் சுரண்டிக்கிறது, இல்ல யாரு கிரெடிட்டையோ நீங்க சுரண்டுறது. உதாரணத்துக்கு உங்க பாஸோ உங்க டீச்சரோ, இவன் இந்த அளவுக்கு நல்லா செயல்படுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா சாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டிருக்க மாட்டாங்க. 37வது இடியம் டேக் வித் த கிரெயின் ஆஃப் சால்ட். அப்படின்னா அவன் சொல்றதெல்லாம் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காத, அவன் சும்மா கதை விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்றத ஜஸ்ட் ஒரு சந்தேகத்தோட கேட்டுக்கணும், பட் சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். 38வது இடியம் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அதாவது நீங்க யார்ட்டையாவது இது நீ முடிவெடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த டைம்ல நீங்க த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். 39வது இடியம் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். அப்படின்னா உங்களுக்கு ஒரே டைம்ல 2 நன்மை கிடைக்கிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போம். நீங்க சும்மா இல்ல, வேலைக்கு போய் சம்பாதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயத்துல வீட்டுல இருந்து ஒர்க் பண்ற அந்த கம்ஃபர்ட் சிச்சுவேஷன், அந்த வீட்டுல கிடைக்கிற சுதந்திரம், அதுவும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. நீங்க விரும்புற ஐபோனை நீங்க 40,000க்கே வாங்கிடுறீங்க. சோ விரும்பின ஐபோனை வாங்கின மாதிரி ஆச்சு, அதை பாதி விலைக்கு வாங்கின மாதிரி ஆச்சு இல்ல, அதுதான் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். 40வது இடியம் த்ரோ இன் த டவல். நீங்க ஒருத்தர்கிட்ட எப்பா இதுக்கு மேல முடியாது, எப்பா சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சரண்டர் ஆகுறது. அல்லது ஒரு விஷயத்துல போட்டி போட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல எல்லாம் முடியாது எப்பா நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அல்லது எப்பா எத்தனை வாட்டி தான் இந்த எக்ஸாமே எழுதுறது, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு நீங்க கைவிட்டுறது. இதெல்லாம் த்ரோ இன் த டவல். 41வது இடியம் டர்ன் அ பிளைண்ட் ஐ. சி ஐ டு ஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அக்ரி பண்றது, ஒருத்தரோட ஒத்து போறது. ஆனா டர்ன் அ பிளைண்ட் ஐனா வேணும்னே இக்னோர் பண்றது, அதாவது அவாய்ட் பண்றது, புறக்கணிக்கிறது, எப்படியோ வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி பார்ட் 1ல இக்னோர் பண்றதுக்கு ஒரு இடியம் பார்த்தோம், அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. 42வது இடியம் அப் இன் தி ஏர். அப் இன் தி ஏர்னா, ஏன்பா நீங்க ஏதோ டிராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்களே, என்ன ஆச்சு? அதுவாங்க இன்னும் டிசைட் ஆகலங்க, இன்னும் டிசைட் பண்ணலங்க, இன்னும் முடிவு செய்யப்படல அப்படின்ற விஷயம்லாம் அப் இன் தி ஏர். 43வது இடியம் யுவர் கெஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மைன். அப்படின்னா என்னன்னா, எனக்கு என்னப்பா தெரியும், நானும் உன்ன மாதிரி தானே அப்படின்னு சொல்றோம்ல. அதாவது ஒரு விஷயத்த கேக்குறாங்க, எனக்கும் தெரியாதுன்னு சொல்றோம்ல, உன்ன மாதிரியே தான் எனக்கும் தெரியாது அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் யுவர் கெஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மைன். 44வது இடியம் பிரேக் அ லெக். அப்படின்னா குட் லக். இப்ப ஒருத்தர் ஆடிஷனுக்கு போறாரு, அவங்க கிட்ட சொல்லி அனுப்பலாம் பிரேக் அ லெக்னு.
45வது இடியம் cry over spilt milk. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமே உங்களால அதை மாத்த முடியாது, ஆனா அதே நினைச்சு வருத்தப்படுறது. ச்சே, இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. அதாவது தமிழ்ல கொட்டிய பாலை நினைத்து குமரி அழாதேன்னு சொல்லுவாங்க. பால் கொட்டிட்ட பிறகு அதை வார முடியுமா? வாரினாதான் யூஸ் பண்ண முடியுமா? அது முடிஞ்சது தானே, அதை நினைச்சு வருத்தப்படுறதுல என்ன இருக்கு? 46வது இடியம் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். ஒருத்தருடைய வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாது, அவருக்குள்ள என்ன வேணா திறமை இருக்கலாம் இல்லையா, அதான் அட்டையை பார்த்து புக்கை எடை போடாதீங்கன்னு சொல்றாங்க. 47வது இடியம் ஹிட் த சாக். அப்படின்னா நீங்க பெட்டுக்கு போறீங்கல்ல, தூங்க போறீங்கல்ல, அதுதான் ஹிட் த சாக். 48வது இடியம் லெட் ஸ்லீப்பிங் டாக் லை. அப்படின்னா என்னன்னா, ஏன்பா அது நடந்து போச்சு, பழைய குப்பையை கலராதம்பாங்கல்ல. அதாவது நடந்து முடிஞ்ச பழைய விஷயத்த பேசுறதால திடீர்னு புதுசா ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படலாம், அந்த சிச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்காக சொல்லுவாங்கல்ல, எப்பா அது நடந்து போச்சு, பழைய விஷயம், அதை கலராத, அதுதான் இது. 49வது இடியம் ஆன் கிளவுட் 9. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. உங்களுக்கு திடீர்னு வேலை கிடைச்சிச்சுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல, அதுதான் ஆன் கிளவுட் 9. இன்னைய வீடியோல கடைசி இடியம் 50வது இடியம் அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர். அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே மோசமா இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை இன்னும் மோசமாக்குறது. இதே அர்த்தத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு இடியம் வந்தது, அது என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கு பார்ட் 2 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். பார்ட் 3ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சக்சஸ்ஃபுல் சத்யா. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.